முதற்கட்ட கருத்தை முன்வைக்க ஊடகவியலாளர் ஜீவசகாப்தன் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். முதல்ல ஒரு தோழர் அவர் என்ன சொல்கிறாரு, இதுவரையும் இருக்கிற ஆட்சிகள் எதுவுமே சரியில்லை, கட்சிகள் எதுவுமே சரியில்லை, நாங்கள் அதை முதன்முறையாக மாற்ற போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. முதலில் இருப்பதை விட நாங்கள் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லணுன்னா அவர்களை விட வீரியமான அரசியல் கருத்தியல் போராளிகளாக இருக்கணும், அரசியல் கள செயற்பாட்டாளர்களாக இருக்கணும், 24 மணி நேரமும் அரசியலில் செயல்படுபவர்களாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கி அந்த நடிகர் கட்சி அது செயல்படுகிற விதத்தை பாருங்கள். ஆனால் அவரே ஒரு அழகான தொடக்கத்தை சொன்னார். எனக்கு பேர் சொல்ல மாட்டீங்களா? சரி, தாவேக்கா. நமக்கு இதிலெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. தாவேக்கா அது என்ன நடிகர் கட்சி இல்லையா? அது சரி, நடிகர் கட்சி இல்லையா? இன்னைக்கு வரையா அவர் கட்சியை பற்றி பேசும்போது ஜனநாயகன் ரிலீஸை பற்றி தான் பேசுகிறாங்க. அப்புறம் தொகுதி மறுசீரமைப்பை பற்றி பேசும்போது அவர் ஞாபகம் வருது, ஜனநாயகனை பற்றி பேசும்போது தானே அவர் ஞாபகம் வருது. இல்லை மாநில சுயாட்சின்னு பேசும்போது உங்களுக்கு அந்த கட்சி ஞாபகம் வருதா? சாதிவாரி இடஒதுக்கீடுன்னு பேசும்போது வருதா? அருந்தையில் உள்ளிடஒதுக்கீடுன்னு பேசும்போது வருதா? முஸ்லீம்களுக்கான 3.5ன்னு பேசும்போது அந்த கட்சி ஞாபகம் வருதா? அந்த கட்சின்னோட உங்களுக்கு ஞாபகம் வர்றது எது? அவ்வளோதான். ஜனநாயகன் யார் ரிலீஸ் பண்ணா? ஸ்டாலின் ரிலீஸ் பண்ணிட்டாரு. இதுதான் ஞாபகத்துக்கு வருது. அதனால நான் சொன்னேன், சரி ஓகே, அதனால வார்த்தைகள் நமக்கு ஒன்றும் முக்கியம் இல்லை. என்னது அவர் அரசியல்வாதி ஆயிட்டாரா? சரி, அந்த அரசியல் கட்சி தாவேக்கா கட்சி அவங்க பிரச்சாரம் செய்கிறாங்க. நீங்கள் மற்ற கட்சிகள் மீது கொள்கை மாற்று செயல்பாடு மாற்று என்ன இருக்கட்டுங்க, முதலமைச்சர் எடுத்துக்கோங்க, எதிர்க்கட்சி தலைவர் எடுத்துக்கோங்க, நாம் தமிழர் எடுத்துக்கோங்க, பூவை ஜெயன்மூர்த்தி எடுத்துக்கோங்க, புதிய தமிழகம், விடுதலை சிறுத்தைகள், எல்லா கட்சியும் எடுத்துக்கோங்க. தேர்தல்னு வந்துட்டா ஒவ்வொருத்தரும் காலில் வெந்நியை ஊற்றிட்டு ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் திங்கக்கிழமை பிரச்சாரத்துக்கு வந்தால் 2 நாள் லீவு. உலகத்திலே இப்படி ஒரு கட்சி கிடையாது. இந்த கட்சி தான் இந்திய எதிர்ப்புக்காக போராடிய, மாநில சுயாட்சிக்காக போராடிய, சாதியை ஒழிக்கும் சட்டத்தை எரித்து போராடிய, இப்படி பல்வேறு விஷயங்கள் டெல்லியை எதிர்த்து போராடிய ஒரு மிகப்பெரிய வரலாற்று உள்ள திராவிட கட்சியை நாங்கள் அழிக்க போகிறோம், அதுக்கு மாற்று நாங்கள் தான் அப்படின்னு நிற்கிறாங்க. உலகத்திலே பிரச்சாரத்துக்கு லீவ் விடுறது அவர் தான். அவங்க அந்த காலத்திலலாம் கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஏன் இன்னைக்கு எடப்பாடி முதலமைச்சராக இருக்கட்டும், யாராக வேணாலும் எடுத்துக்கோங்களேன், டைம் கிடைக்கலையே, மக்களோட பேச நேரம் இல்லையே, போதலையேன்னுக்குவாங்க, போலீஸ் டைம் மீறிடுச்சு இதாயிருச்சுன்னு சொல்லி வழக்கு இப்படி வாங்கினவங்க கட்சிக்காரங்க. இவர் 4-4:30க்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஸ்லோவாகிடுவார், அப்படியே பேட்டரி டவுன் ஆயிரும், நான் போகிறேன் அப்படின்னு வண்டி ஓடாது. இது அடிப்படையில் எவ்வளோ ஒரு மோசமான விஷயம். இது மக்களை அவமானப்படுத்துகிற விஷயங்க. தேர்தல் சமயத்தில் கூட மக்களை சந்தித்து பேச மாட்டேன். அதை விட மோசமான விஷயம் என்ன தெரியுமா? வேட்பாளர் பேரையே சொல்லாமல் பிரச்சாரம் செய்கிற ஒரே ஆள் இவர் தான். இது எவ்வளோ இவர் சொல்கிறாரு, திமுகவில் இதாவது பிரதித்துவம், இது எளியவர்களை அவமானப்படுத்துகிற விஷயம் இல்லை. ஏன்னா அவர் கட்சி ரசிகர்களை அவர் மனுஷனாவே மதிக்கலை. அவர் அந்த லெவலில் தான் வச்சுருக்காரு. என்னைய ரசிக்கிறான்னா உன் லெவல் என்னன்னு எனக்கு தெரியும்னு நினைக்கிறார். ஒரு திராவிட இயக்கத்தை சேர்ந்தவன் ஒரு அங்கே குழுமி இருக்கிறான்னா, தலைவர்கள் நாம் பேசுகிற கொள்கைகள் பிழை இருந்தால் கூட கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிற உணர்வு உடையவர்கள். ஏன்னா அவங்க தனி மனிதர்களை வைத்து அந்த கட்சி வளரல, தத்துவத்தை நம்பி கட்சி வளர்ந்தது, தத்துவம் கொள்கையை சொல்லி வளர்ந்தது. இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்கும்போது இந்த உயிரிழப்பு நடக்குது, தீ குளிக்கிறாங்க. அண்ணா சொல்கிறாரு, வேணாம் போராட்டத்தை நிப்பாட்டிருங்கிறார். அப்போ எல் கணேசன், செஞ்சி ராமச்சந்திரன் போன்ற சொல்கிறாங்க, என்ன நீங்கள் சொல்லி இந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம்னு நினச்சிங்களா? எங்கள் தமிழ்நாடு இந்த இந்திய வரவிட மாட்டோம். அண்ணா வழி நடத்தினாரு, அண்ணா சொன்னதுனால மட்டும் செய்யலை. அந்த கொள்கை அண்ணாவை தலைவனாக ஏற்றுக்கொள்ள வச்சிச்சு, அந்த கொள்கை கலைஞரை தலைவராக ஏற்றுக்கொள்ள வச்சிச்சு. இப்படித்தான் பெரியார், அண்ணா, கலைஞர்கள், திராவிடம், சமூக நீதி, மாநில சுயாட்சின்னு தமிழ்நாடு வளர்ந்து நிற்குது. இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டின் சமூக நீதி கட்டுமானம், இந்த தமிழ்நாட்டினுடைய இந்திய எதிர்ப்பு அரசியல், இந்த தமிழ்நாட்டின் ஆரிய எதிர்ப்பு, தமிழ்நாட்டின் வடவர் எதிர்ப்பு, இதை உடைக்கிறதுக்காக இறக்கி விடப்பட்டவர் தான் அந்த நடிகர் ஜீவா. அவர் தான் பிளவுவாத சக்தி பாஜகன்னு சொல்றாரு, தொகுதி மறுவரையறைக்கு தன்னுடைய எதிர்ப்பை பதிவு பண்றாரு, எல்லாம் எதிர்ப்பு பதிவு செஞ்சாரு. அவர் பிரச்சாரம் ஃபுல்லா பாருங்க, அவர் பிரச்சாரம் முழுக்க ஸ்டாலின் அன்கிள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது. வேற என்ன பேசியிருக்கார்? தொகுதி மறு சீரமைப்புனா அவருக்கு என்னன்னு தெரியுமாங்க? நீங்க அதை கண்டிக்கிறது செகண்டரி. தொகுதி மறு சீரமைப்புனா எது? அவர் என்ன நினச்சிக்கிறாரு? வில்லிவாக்கமும் விருகம்பாக்கமும் சேர்றாங்க போல, பிரிக்கிறாங்க போல நினச்சிக்குவார்.
இந்த மாற்றுவாங்கல்ல, எது எது தனி தொகுதி ரிசர்வ் தொகுதின்னு மாற்றுவாங்க தெரியுமா, இது 25 வருஷத்துக்கு அப்புறம் மாறுன்னு அப்படின்னு கூட நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அது கிடையாது. எண்ணிக்கையே மக்கள் தொகைக்கு ஏற்ப அதிகரிக்க போகிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு விஜய் ரசிகர்கிட்ட போய் ஒரு பிஜேபிக்காரர் ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணிடலாம். எப்பா அங்கேயும் 50% ஏற்ற போகிறாங்க, தமிழ்நாட்டிலையும் 50% ஏற்ற போகிறாங்க, இதை தேவையில்லாமல் திமுக தீய சக்தி தூண்டி விடுதுன்னா உடனே விஜய் ரசிகர் கரெக்டான பாயிண்ட் என்ன அப்படின்றாங்க. அவங்களுக்கு பதில் பேசலாம் தெரியாது. ஆமாண்ணே திட்டமிட்டு திமுக பண்ணுதுனேன்னு. இங்கே 50%னா 20 சீட்டு தான் ஏறும், அங்கே 50% தான் 40% ஏறும். 40% 40 சீட் அங்கே ஏறுச்சுன்னா என்ன அர்த்தம்? 40 தொகுதிக்கு நிதி அங்கே அதிகமாக போகுது, உனக்கு இங்கே குறைய போகுது. சும்மாவே தமிழன் சொல்ல அம்பலம் ஏறாது நாடாளுமன்றத்தில். நம்ம தென்னிந்தியாவின் குரல் அம்பலம் ஃபுல்லாக அங்கே வட இந்தியர்கள் தான். நம்மளுடைய எந்த பிரச்சனையும் கேட்கறது கிடையாது. காவேரி, முல்லை பெரியார், கச்சத்தீவு, ஈழம், நமக்கான தொகுதி மறுசீரமைப்பு, பேரிடர் நிவாரண நிதி, ஜிஎஸ்டி எதையும் பாஜக தர்றதா இல்லை. இந்த லட்சத்தில் அவன் தொகுதியை ஃபுல்லாக அவங்களுக்கு மாற்றிக்கிறாங்க. அப்போ நம்மளை மனுஷனாவே மதிக்க மாட்டாங்க. இப்படி ஒரு ஆபத்து இருக்குது. இதை பற்றி அவருக்கு ஏதாவது தெரியுமா? அந்த நடிகருக்கு எங்கேயாவது பேசுவாரா? சும்மா ஏதாவது திமுக 2 நாள் எதிர்ப்பு, நல்லா பாருங்களேன், திமுக எதிர்ப்பு தெரிவிக்கிற விஷயத்தெல்லாம் 2 நாள் கழித்து அவர் அறிக்கையை விடுவார். என்னங்க போராட்டம் நடந்திருக்கு? தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக போராடின ஒரு கட்சி சொல்லுங்கள். திமுக மட்டும்தான் கருப்பு கொடி ஏற்றிருக்கு. இப்போ விஜய் எதிர்க்கிறார்ல பாஜகவை எதிர்க்கிறாருன்னா இன்றைக்கி எவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணியிருக்கணும். தமிழ்நாடே அழிக்கிறதுக்கான வேலைங்க இது. தமிழ் இனத்தையே அழிக்கிறதுக்கான வேலை. நமக்கு இருந்த ஜனநாயக உரிமையை அழிக்கிறாங்க. கிட்டத்தட்ட உங்களுடைய வேட்பாளர் லிஸ்ட்டை பார்த்தாலே பதட்டமாக இருக்குது. கஞ்சா கேஸில் பரோலில் வந்தவனுக்கு உடனே சீட்டு, என் ஜாதிக்காரனை தவிர வேற எவனா வந்தால் வெட்டுவேன்னு சொன்னவனுக்கு உடனே சீட்டு. இதுதான் நீங்கள் திராவிட இயக்கத்தை மீறி சமூக நீதி பேசுகிற லட்சணமா? 5 வயசு குழந்தை சொல்லுதான், அம்மா அம்மா நீங்கள் விசில் அடிங்க, விசிலுக்கு ஓட்டு போடுங்கன்னு. அப்போ அந்த கட்சியோட லெவல் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. 5 வயசு குழந்தை 3 வயசு குழந்தை தான். 5 வயசு குழந்தை ஸ்கூலுக்கு போகாது, 5 வயசு குழந்தை சத்தான உணவை சாப்பிடாது. 5 வயசு குழந்தைக்கு பெரியார் தெரியாது, அண்ணா தெரியாது, கலைஞர் தெரியாது, எம்ஜிஆர் தெரியாது, ஜெயலலிதா தெரியாது, அம்பேத்கர் யாருமே தெரியாது. 5 வயசு குழந்தையோட லெவலு அரசியல் வச்சுக்கிட்டு இவங்களாம் ஆதரிக்கிற கட்சி அப்படின்னு இவங்க சொல்லிக்கிறாங்கன்னா இவர்களுடைய அரசியல் லெவல் என்ன? அவங்க தலைமை, அவங்களுடைய தலைவர், நடிகர்னு சொல்லக்கூடாதா, தலைவருடைய அறிவு மட்டம் என்ன, அறிவு முதிர்ச்சி என்னங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத நான் பதிவு செஞ்சுக்கிறேன். நன்றி திரு ஜீவசகாப்தன்.